நான் பிக் பாஸ் போனா ஓரளவுக்கு வருவேமான்ட்டு அந்த ஆசையில தான் போயிருக்கா. ஆனா அவ டெய்லியும் கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு அழாத நாளே இல்லை. என் குழந்தை இது வரைக்கும் சமையல் கட்டு போய் சமைச்சதே இல்லை. அம்மா போயிட்டு வரட்டமான்னு 10 வாட்டி கேட்டேன்மா, நீ கஷ்டப்படுமாம்மா, உன்னால முடியாது. முடியுமா, என்னால முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன், நான் டைட்டில் வின்னர் ஆவேன். நான் நினைச்சுக்குவேன் டைட்டில் வின்னர் எல்லாம் தேவையில்லை, ஒரு 50 நாள் இருந்து வந்தாவே இது சாதனை தான் நினைச்சேன். நான் குழந்தை தாக்கு குச்சி நல்லா விளையாடும். இந்த நாய் தான் டைம் பாஸ். அது வந்த 24 hours அது கூடவே சுத்தின்னு இருக்கும். நான் டிவில பார்த்தே ஜாக்லின் பாரு ஓடி போய் தெருல பார்ப்போம், யாரு வருதா டைரக்டா பார்க்கணும். அது கரெக்டா கேக்குது பாருங்க. விஜய் சேதுபதி சார் கூட எல்லாரையும் சேவ்டுன்னு சொல்றாங்களா, லாஸ்ட்ல இருக்கிறவங்க கூட முன்னாடியே சொல்லிடுற சேவ்டு. ஆனா என் பொண்ணை மட்டும் லாஸ்ட்ல தான் சேவ் பண்றது. முன்னாடியே சொன்னா அதுக்கு கொஞ்சம் உற்சாகம் வரும்ல. ஒரு சமயத்துல நைட்ல அழுவா, அங்க இருந்து போன் பண்ணுவா, நான் தனியே இருக்கிறப்பா பயமா இருக்குமா, நான் எப்படிமா வர்றது, போக தெரிஞ்சிச்சுல வரவும் தெரியணும். நான் திட்டுவேன். அவெல்லாம் முயற்சி பண்ணி எல்லா இடத்துலயும் எவ்வளவு அழுதுருப்பா, எவ்வளவு பொறுமையா இருந்தா. அவன் நல்லா இருந்தா போதும், எங்க 2 பேருக்கு எதுவும் சேர்த்தாங்க. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவாங்க, உன்னாலதான் 10 பேருக்கு ஏதாவது ஆகுமே, உனக்கு எதுவும் ஆகாது, தைரியமான பொண்ணுக்காது. +2 படிக்கும் போதே நானும் ஒரு ஆங்கர் ஆகணும் விஜய் டிவில சொல்லுவோம். நானே மென்டல் போல பேசின்னு இருக்கு, வேற ஏதாவது போல இருந்து இருக்கட்டும், நம்ம இதுல யாருமே போலியே, இவ ஏன் போறா, நீ சரியில்லைன்னாங்க. நான் சின்னப்பா கஷ்டப்பட்டப்ப யாருமே இல்லை, எந்த ரிலேஷனுமே இல்லை. இப்ப என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு பிடிச்சிருக்க எங்க அம்மாவுக்கு ஓகேன்னா நான் போய் நிற்பேன், அவள்தான். பர்மிஷன் வாங்கினா அம்மா மட்டும்தான் எனக்கு. சின்ன வயசுல நீங்க அவங்க வளர்ந்த விதம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? அவங்க அப்பா இருக்கும் பொழுதும் சரி, அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் அவளுக்கு தெரியாது, அப்பாவே தெரியாது. 6 வயசு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஜாலியா இருப்பான். அவங்க அப்பானே எடுத்துன்னு சுத்துவாரு, சாக்லேட் வாங்கி தருவார், கிரேப்ஸ், பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி தருவார். அவள்தான் அப்பான்னா அது மட்டும்தான். மற்றபடி டோட்டலா எல்லாமே நான் தான். என்கிட்ட கேட்கறது கூட பயப்படுவா. ஏதாவது கேட்கணும்னா கூட எல்லாரும் பிக்னிக் போனா, அம்மா எல்லாரும் பிக்னிக் லீவ் விட்டாங்கல்ல, அவங்க எழுத சொல்லுவாங்கம்மா லீவ்ல என்னென்ன பண்ணீங்க. நான் சுட்டி டிவி ஏதாவது பொம்மை சேனல் வச்சுட்டு இதை மட்டும்தான் பார்க்க சொல்வேன். நாங்க தாயம் விளையாடுவோம். அது போல கொஞ்சம் வீட்டுல கேம்ஸ், கேரம் இது போல. மற்றபடி எதுவுமே குழந்தை வெளியே போறோம்னா வேளாங்கண்ணி மட்டும் போவோம். கிறிஸ்டின்னா வேளாங்கண்ணி கூப்பிடுவா, இதுவாம்மா டூருன்னா, ஆமா இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச டூர். சும்மா சொல்றேன், நம்மளுக்கு ஆண் துணை இல்லாமா, உன் தம்பியும் சின்ன பையன், நீ என் சின்ன பொண்ணு, உங்க 2 பேரையும் நான் கூட்டின்னு எப்படிமா தனியா போக முடியும். இதேதான் சொல்லி சொல்லி கழிச்சுன்னு வந்த பாவம். இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்கன்னா, விஜய் டிவி போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. போயிட்டு அவளா எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்த பொண்ணு. இந்த பிக் பாஸ் கூட அவ சந்தோஷமா போயிட்டு வரட்டமான்னு 10 வாட்டி கேட்டேன். நான் சொன்னேன், நான் பார்ப்பேன் எப்பவுமே பிக் பாஸ். நீ கஷ்டப்படுமாம்மா, உன்னால முடியாது. முடியுமா, என்னால முடியும், நான் சாதிச்சு காட்டுவேன், நான் டைட்டில் வின்னர் ஆவேன். நான் நினைச்சுக்குவேன் டைட்டில் வின்னர் எல்லாம் தேவையில்லை, ஒரு 50 நாள் இருந்து வந்தாவே இது சாதனை தான் நினைச்சேன். நான் குழந்தை தாக்கு குச்சி நல்லா விளையாடும். ஆனா அவ ஃபர்ஸ்ட் 3 இதுல அவன் இருந்தா கூட லாஸ்ட் தான் சேவ் பண்றாங்க. அது எனக்கு என்னன்னு தெரியல. விஜய் சேதுபதி சார் கூட எல்லாரையும் சேவ்டுன்னு சொல்றாங்களா, லாஸ்ட்ல இருக்கிறவங்க கூட முன்னாடியே சொல்லிடுற சேவ்டு. ஆனா என் பொண்ணை மட்டும் ஏன் சேவ்டுன்னு சொல்லல, லாஸ்ட்ல தான் சேவ் பண்றது. அது நினைச்சுன்னு இருக்கும், நம்ம லாஸ்ட்ல இருக்கோம். முன்னாடியே சொன்னா அதுக்கு கொஞ்சம் உற்சாகம் வரும்ல. ஆனா சொல்ல மாட்டேன்றது ஏன்னு தெரியல. அவருக்கு என்ன ஆச்சோ அது அவங்க ஃபீல்டு, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்க ஒரு தனி பெண்ணா இருந்து இவ்வளவு பெரிய பொண்ணு வளர்த்துருக்கீங்க, ரொம்ப தைரியமாவே வளர்த்துருக்கீங்க. அது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு படக்கூடாது அந்த மாதிரி பாக்குறீங்களா? ஆமா, எனக்கு வெளி உலகம் சுத்தமா டோட்டலா தெரியாது. எங்கேயாவது போனோம்னா கூட என் பையன் தான் பைக்ல ஏற்றின்னு போனோம் எல்லாமே. ஆனா ஒரு சமயத்துல நைட்ல அழுவா. சென்னையில இருந்து வரும்போது ஒரு 10 o'clock ஆயிடுச்சுன்னா சிம்மாசத்திரத்துல இருப்பான். போன் பண்ணுவான். தம்பியும் சின்ன பையன். நானும் அவ்வளோ என் தம்பிங்களோட எல்லாம் அவ்வளோ பேச மாட்டேன். என்னன்னா அவங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன். அவங்க ஃபேமிலி அவங்க தனியா பக்கத்துலதான் இருக்காங்க. ஆனா ஒருத்தர்கிட்ட கூட ஹெல்ப் கேட்டதில்ல. அங்கிருந்து போன் பண்ணுவான், நான் தனியே இருக்கிறப்பா எல்லாரும் ஒரு பயமா இருக்குமா, நான் எப்படிமா வர்றது, போக தெரிஞ்சிச்சுல வரவும் தெரியணும்ட்டு நான் திட்டுவேன். அப்புறம் ஆட்டோ பிடிச்சின்னு சேருவான். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுவாங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன்னாலதான் 10 பேருக்கு ஏதாவது ஆகுமே, உனக்கு எதுவும் ஆகாது, தைரியமான பொண்ணுக்காது.
இப்போ காலேஜ் காலகட்டத்துல இருந்தே அவங்களுக்கு சினிமா மீதான பற்று வந்துருச்சா இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்துச்சா? எப்போ அவங்க வந்து நான் வந்து டிவிக்கு போகணும் +2 படிக்கும் போதே நானும் ஒரு ஆங்கர் ஆகணும் விஜய் டிவில சொல்லுவோம். நானே மென்டல் போல பேசின்னு இருக்கு வேறு ஏதாவது போல இருந்து இருக்கட்டும் சொல்றேன். ஆனா அவ ஏர் ஹோஸ்டஸ் முடிச்சிட்டு டெல்லி ஃபிளைட்ல வேலை கிடைச்சிச்சு. ஒரு 40,000 சம்பளம். நான் கத்தார் ஏர்வேஸ்ல தான் போவேன். இவனுக்கு வயசே 18. கத்தார் ஏர்வேஸ்னா 21 வேணும். அவளே சொல்றான் ஹிந்தியும் சுத்தமா தெரியாது. நீ இங்கிலீஷு தமிழ் தெலுங்கு மதர் டங்கு தெலுங்கு தான். அதனால நீ கத்தார் ஏர்வேஸ் போய் உன்னை எடுத்து முதல்ல கூப்பிடுறாங்க. ஆனா இவளோட குழந்தைங்க எல்லாம் இன்னும் ஏர் ஹோஸ்டஸா நல்லா இருக்காங்க. 1 இயர் கோர்ஸ் சென்னையில தான் படிச்சேன். அப்பதான் சும்மா பத்து டெய்லி ஃபிளைட் வேலை கிடைச்சிச்சு. ஒரு நாள்ல திரும்பி ரிட்டர்ன் வந்துச்சு. ஏன்னா அங்க பிடிக்கலையா அவளுக்கு. எல்லாம் ஹிந்திக்காரங்க ஸ்மெல்லு இது அதுன்னு படம் சரியில்லை. அவ அங்கிருந்தே ஃபோன் பண்ணான், நீ உனக்கு உன் பொண்ணு வேணுமா சம்பளம் வேணுமான்னு. நான் சொன்னேன் நீ தாண்டி வேணும், நான் அவசரம் வந்து செத்துருவேன் இந்த சாப்பாடு சாப்பிடாச்சு. சரி நீ வந்துடுமா உனக்கு பிடிக்கலன்னா வந்துடுன்னா அடுத்த நாளே வந்துடுச்சா. வந்து பார்த்துன்னு அதெல்லாம் விற்கவில்லை. நீங்களும் ஆகலாம் விஜய் சார் மம்மி இதுல போய் ட்ரை பண்ண போறேன் முதல்ல வாங்க எடுத்து வைக்க போறேன். அப்புறம் அங்க போயிட்டு 80,000 10,000 மேல நிக்கிறாங்கம்மா லைன்ல. நான் எப்பமா போறது. ஆனா போனேன். அப்போ கூட எப்படியோ எல்லாரும் எங்க அண்ணன் சேனல்ல வேலை செய்யறாரு இப்படி எப்படின்னு ஒரு 1000 பேர் வரைக்கும் போயிட்டான். 3 தள்ளிக்கிட்டு அவரை அவன் வெகல போல இருக்காத. உங்க அண்ணா வேலை செஞ்ச கூட பரவாயில்ல நீ எங்கேயே குழந்தைங்க எல்லாம் இருக்கு நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வின் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் செகண்ட் ரவுண்டு வின் பண்ணிட்டேன். தேர்ட் ரவுண்டு வின் பண்ண பிறகு இந்த ஆண்டாள் அழகுல இருந்தாங்கல்ல அதுல வந்து ஃப்ரெண்ட் ரோல் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா பண்ணிச்சு. அப்புறம் ஆஃபீஸ்ல கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிச்சு. அப்புறம் கலர் போறது யாருன்ட்டு அப்போ ஆங்கர் கொடுத்தாங்களாம். அதுல செஞ்சுக்கின்னு விஸ்காம் படிச்சேன் ரயல். அப்புறம் அப்படியே போனேன் கோலமாவு போட்டியில. இப்போ ஏதோ கேவியில் படம் நடிச்சிருக்கணும் ரிலீஸ் ஆகும். கிரேட் தான். அவனா முயற்சி பண்ணி எல்லா இடத்துலையும் எவ்வளோ அழுதுருப்பா எவ்வளோ பொறுமையா இருந்தா அவளையும் ஆப்போசிட் இவனும் சொல்லுவான் டேய் நான் ஒரு 4 மணி நேரம் உட்கார வைப்பாங்கடா யாரையாவது பார்த்து லாஸ்ட்ல நாளைக்குவான்னு சொல்லிடுவாங்க. பசியோட உட்காந்து இருப்பேன். சாப்பிடணும்னா ஒரு 500 ரூபாய் செலவாகுமேன்ட்டு அந்த 500 ரூபாய் இருந்தா ஒரு 2 நாளுக்கு 3 நாளைக்கு நான் சமாளிச்சு வந்தேன் சின்ன ஹோட்டல்ல. அப்படிலாம் வந்தவன் இன்னைக்கு வந்து நல்ல இடத்துல இருக்கா. இன்னும் நல்லா இருந்தா சந்தோஷம் தான். அவன் நல்லா இருந்தா போதும். எங்க 2 பேருக்கும் எதுவும் செய்தாகும். அதுக்கு அவனுக்கும் தம்பிக்கும் அவனும் ஒரு டேலண்ட். அவனும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு செகண்ட் டிகிரி வச்சுன்னு இருக்கான் வேலைக்கு. அவங்க வந்து விஜய் ஸ்டாருக்கு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க மென்மேலும் வளர்ந்துகிட்டே இருந்தாங்க. இப்ப நிறைய பேரு சொந்தக்காரங்க இவங்க எல்லாம் பார்த்துட்டு போன் பண்ணிருப்பாங்க. நம்ம இதுல யாருமே போலியே இவ ஏன் போறா நீ சரியில்லைன்னாங்க 1000 பேர். ஆனா அவகிட்ட யாரும் பேச முடியும். ஏன்னா அந்த மூஞ்சிக்கு நேரம் அவ அடிச்சு பேசிக்குவான். நான் சின்னப்பா கஷ்டப்பட்டப்பா யாருமே இல்லை எந்த ரிலேஷனுமே இல்லை. இப்ப வந்து என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ண முடியும். எனக்கு பிடிச்சிருக்க எங்க அம்மாவுக்கு ஓகேன்னா நான் போய் நிற்பேன். அவள்தான் பர்மிஷன் வாங்கினா அம்மா மட்டும்தான் எனக்கு. மற்ற பேர் யாரும் எனக்கு தர தேவையில்லை. என்னை வளர்த்தது எல்லாமே செஞ்சது அம்மா மட்டும்தான். அம்மா ஓகே சொன்ன. நான் சொன்னேன் நான் சொல்லன்னு போமா குழந்தைக்காக இதை கூட சொல்ல மாட்டியா உன்னை சமாளிச்சுக்கலான்ட்டு தான்மா அந்த பதில் சொன்னேன். ஆனா என்னை திட்டினேன் ஃபர்ஸ்ட். நான் அப்படி நினைச்சுக்கல. அவ சந்தோஷமா இருந்தா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதுதான். ஆனா அது சொல்லும் நீ எப்படி நெருப்பா இருக்கிறியோ ஒழுங்கா இருக்கிறியோ அதே போல என்னையும் நம்புமா. நான் உன் பொண்ணுமா. உன்னை நீ நம்புற இல்ல. அப்பா வந்து உனக்கு 30 வயசுல இறந்துட்டாரு. நீ இப்ப 53 வயசு ஆகுது. நீ எப்படி ஒழுக்கமா இருக்கு. ஆனா நான் கோடியில சம்பாதிக்கல ஒன்னும் இல்ல ஒரு எதுவுமே சம்பாதிச்சு வச்சுக்கல. அவ ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் சம்பாதிச்சு வச்சிருக்கா இது வரைக்கும். அவளை எவ்வளவு சம்பாதிச்சாலும் மற்றபடி நான் கணக்கும் கேட்க மாட்டேன் என்ன சம்பாதிச்சேன்னு. எதுவும் இது என்கிட்ட எத்தனை வரமாட்டேன். இவ்வளவு கடன் இருக்குன்ட்டு என்கிட்ட சொல்ல மாட்டேன். அவளே கட்டிங்க அவளே இது பண்ணி போவேன். நான் பிக் பாஸ் போனா ஓரளவுக்கு வருவேம்மான்ட்டு அந்த ஆசையில தான் போயிருக்கா. ஆனா அவ டெய்லியும் கஷ்டப்படுறது நம்ம பார்த்துட்டு அழாத நாளே இல்லை. என் குழந்தை இது வரைக்கும் சமையல் கட்டு போய் சமைச்சதே இல்லை. அங்க ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு சமைச்சு போடுமோ என்னவோ தெரியல. இதுல தனியா வீடு எடுத்திருக்காதுல. இங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டேன். ஃப்ரீயா ஜாலியா அவளுக்கு மேல ஒரு ரூமு அவன் தம்பிக்கு ஒண்ணு வந்தா ஜாலியா அந்த நாய் தான் டைம் பாஸ். அதுக்கு சின்ன வயது 1 மாசம் குழந்தையா வாங்கினோம்.
அது வந்த 24 hours அது கூடவே சுத்தின்னு இருக்கும். இப்ப கூட நான் டிவில பார்த்தே ஜாக்லின் பாரு, லிடியா தான் கூப்பிடுவோம். லிடியா பாருன்னா ஓடி போய் இங்க தெருல பார்க்கும். காரு வருதா டைரக்டா பார்க்கணும். அதுக்கு இதுல எல்லாம் பார்த்தா சட்டை கூட வச்சுக்கோங்க. அவங்க தேடுறாங்க இல்லைங்களா? இது ரொம்ப தேடும். என்னை விட பாசம் அதுக்கு தான் ஜாஸ்தி. இப்போ இங்க எல்லாரையும் கேட்ட வரைக்கும் லிடியாங்க தான் அதிகமா தெரியுது. ஜாக்லின்ங்கிறது பெருசா தெரியல. அது பேர் வந்து ஜாக்லின் லிடியா. நாங்க பின்னால இருக்கிற ஃபுல் நேம் வந்து ஜாக்லின் லிடியா. நாங்க லிடியான்ட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடு எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன்னா இப்போ சின்ன வயசுல இருந்து, ஏன்னா நீங்க பூர்வீகம் வேறன்னு சொல்லி படிக்கும்போது கட்டின வீடு. இப்ப கட்டினது இல்ல. 4th ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த பக்கம் இருந்துச்சு எங்க மாமியார் வீடு, அதுல இருந்தோம். அப்புறம் அது ஏதோ பிரச்சனை அவங்க மாமியார் எங்க மாமியாருக்கும் எனக்கும். அதனால அவங்க எங்க அப்பா வீடு கூட இங்கதான் இருக்கு, பெருசா தான் இருக்கு. நான் அங்க போல, எனக்குன்னு ஒரு இடம் வேணும்ட்டு வெயிட் பண்ணி வாங்கி அது சொல்லிச்சு. அங்கேயே எங்க அம்மா கெரசன் ஊத்திக்கினாங்க. எங்க அப்பா இறந்தது எனக்கு தூக்க மாட்டேன்னு தான் அந்த நினைக்கிறாங்க. அதுதான் அப்புறம் நான் வந்து கேட்ட பிறகு எனக்கு இந்த இடம் கொடுத்தாங்க. எங்க அப்பா அவங்க பைசா கொடுத்தாங்க. ஃபைனான்ஸு கூட அவங்க கொடுத்த காசு தான். ஃபைனான்ஸ்ல ஓரளவுக்கு மந்த்லி ஒரு 30,000 வந்துச்சுன்னா அதை வச்சுக்கணும் 2 பேரும் மந்த்லி.